அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025க்காக கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தினாக்கா எவ்ரி இயர் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தினாக்கா 3 கொஷின்ஸ் பார்த்தினாக்கா மேக்ஸிமம் வந்துடும். 2 கொஷின் இல்லைனா 3 கொஷின் பார்த்தினாக்கா கண்டிப்பாக வந்துடும். அப்போ அந்த 3 கொஷின் 3 மார்க் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம டெய்லி பார்த்தினாக்கா அதுக்காக பார்த்தினாக்கா ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியாக அந்த 3 மார்க் வாங்கிடலாம். அந்த 3 மார்க் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது யாருக்கு தெரியும் அப்படின்னா, யாரெல்லாம் பார்த்தினாக்கா சிவி போயிட்டு வெளியே வந்தாங்களோ, இந்த 1 மார்க்கில் போயிடுச்சு 2 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்குடைய அருமை ரொம்ப பெருசாகவே தெரியும். அப்போ அந்த 3 மார்க் வேணும் அப்படின்னாக்கா ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக பார்த்தினாக்கா டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். அதில் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்தினாக்கா ஃபார் வீக்குக்கு பார்த்தினாக்கா 150 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500. வெறும் டெஸ்ட் கொஷின் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா ஃபார் வீக்குக்கு 75 rupees. நீங்கள் பார்த்தினாக்கா ஃபோன்பே ஜிபே பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தினாக்கா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர், கால் பண்ண வேண்டிய நம்பர். டவுட் இருந்தால் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் நம்ம டெய்லி பார்த்தினாக்கா இந்த ஜிகேக்காகவும் இதுக்கப்புறம் பார்த்தினாக்கா டெய்லி பார்த்தினாக்கா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரிடே பார்த்தினாக்கா ஒரு நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தினாக்கா உங்களுக்கு அந்த எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே உடைய டெஸ்ட் பேட்சில் பார்த்தினாக்கா இன்க்ளூட் ஆகிடும். யாரெல்லாம் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். நமக்கு ஜிகேக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் இல்லாமல் ஜிகே 10 மார்க்கு அதுக்கும் பார்த்தினாக்கா டெய்லி நோட்ஸ் எடுத்து கொடுப்போம். அந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்தினாக்கா யாரெல்லாம் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். இன்றைக்கி நம்ம May 1 பார்க்க போகுது. யுனைடெட் நேஷன் யூஎன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யுனைடெட் நேஷனுடைய லொக்கேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூயார்க்கில் இருக்குது. கொஷின் கேட்பாங்க, யுனைடெட் நேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நியூயார்க்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கூனோ நேஷ்னல் பார்க். இந்த கூனோ நேஷ்னல் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா மத்திய பிரதேஷில் இருக்குது. கூனோ நேஷ்னல் பார்க் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டாஸ் has increased to 29 in Kuno National Park and 31 in India. இந்த கூனோ நேஷ்னல் பார்க் இருக்கு இல்லையா, இந்த நேஷ்னல் பார்க்கில் மட்டுமே 29 சீட்டாஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக எத்தனை சீட்டாஸ் இருக்குது அப்படின்னாக்கா 31 தான் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு கொஷினாக வரலாம். அடுத்தது மேகாலயாஸ் ரைண்டியா சில்க் and Kasi Handloom have officially received the GI tag for GI tag recognition. அப்போ பார்த்தீங்கன்னா GI குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க, GI tag அப்படின்னு சொல்லுவோம். எது ரெண்டுத்துக்கும் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா மேகாலயா ரிண்டியா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மேகாலயா ரிண்டியா சில்க்கு அண்டு காசி ஹேண்ட்லூம், இது ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலி என்ன கொடுத்துருக்காங்க, GI tag அப்படின்னு சொல்லுவாங்க. GI tag கொடுத்துருக்காங்க, புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அடுத்தது பாப் சிங்கர் Katy Perry, 5 other women launched into space on a Blue Origin rocket, successfully returned to Earth, marking the first all-female spaceflight is in more than 60 years. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா more than 60 இயர்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஆல் ஃபீமேல் ஸ்பேஸ் லைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த ப்ளூ ஆரிஜின் ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளூ ஆரிஜின் ராக்கெட் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆல் ஃபீமேல் ஸ்பேஸ் லைட்டு. இதில் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாப் சிங்கர், கேட்டி பெர்ரி அண்ட் அதர் 5 உமன்ஸ், இவங்க எல்லோரும் போனாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா 60 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்பேஸ் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிராமங்களில் விளம்பர பலகை வைக்க அனுமதி கட்டாயம். கிராமங்களில் விளம்பர பலகை வைக்க அனுமதி கட்டாயம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஊராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி விளம்பர பலகைகள், மின்னணு திரைகள் வைத்தால் ஓராண்டு சிறை, சிறை தண்டனையுடன் 5000 அபராதம் விதிக்கப்படும் என புதிய மசோதாவில் தகவல். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிராமங்களில் விளம்பர பலகை வைக்க அனுமதி கட்டாயம். சரியா? இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மசோதா ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நிறைவேற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஃபைன் அப்படின்னா 5000.
அடுத்தது சாசெட் ஆப். இந்த சாசெட் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. த சாசெட் ஆப் ஹாஸ் பீன் டெவலப்டு பை இந்தியாஸ் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த சாசெட் ஆப்பை யார் வந்து பண்ணாக்கா டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா NDMA. அப்போ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பி இட் ஃப்ளட், சைக்ளோன், லேண்ட்ஸ்லைட், சுனாமி, ஃபாரஸ்ட் ஃபயர், அவலான்ஸ், ஸ்ட்ரோம், ஹரிக்கேன்ஸ் ஆர் லைட்னிங். ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து பண்ணாக்கா நமக்கு அதை வந்து பண்ணாக்கா இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் வந்து பண்ணாக்கா இந்த ஆப் இருக்குது. சாசெட் ஆப் ட்ரைஸ் டு கீப் யூ இன்ஃபார்ம்டு அண்ட் ப்ரொடெக்டட் இன் எவ்ரி வே. அப்போ எல்லா வழியிலையும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, என்னென்ன டிசாஸ்டரோ அதிலிருந்து நம்மளை வந்து பண்ணாக்கா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன பண்ணோம், அது வந்து பண்ணாக்கா இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்குது. த ஸ்பெஷல் திங் இஸ் தட் சாசெட் ஆப் ஆல்சோ ப்ரொவைட் ப்ரோ வீடியோஸ் a lot of information in regional languages. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா இந்த சாசெட் ஆப்பில் ரீஜனல் லாங்குவேஜில் லாட் ஆஃப் வீடியோஸும் இருக்குது. அடுத்தது ஜீரோ மீசல்ஸ் ரூபெல்லா எலிமினேஷன் கேம்பெயின் 2025-2026. அப்போது ஜீரோ மீசல்ஸ் ரூபெல்லா, அப்போ மீசல்ஸ் ரூபெல்லா அப்படின்ற ஒரு டிசீஸ், சரிங்களா. இதில் வந்து பண்ணாக்கா சில்ட்ரன்ஸுக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது எதுனா மீசல்ஸ் ரூபெல்லா அப்படின்னு சொல்லுவோம். இதை எலிமினேட் பண்ணுறதுக்காக கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் ஆல்சோ செட் த டார்கெட் டு எலிமினேட் த வைரல் டிசீஸ் ஃப்ரம் கண்ட்ரி இன் த நெக்ஸ்ட் 1 year. அடுத்த 1 yearக்குள்ளே எந்த டிசீஸை வந்து பண்ணாக்கா எலிமினேட் பண்ணுறதுக்காக டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு கொஷின் கேட்பாங்க. மீசல்ஸ் ரூபெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. MR மீசல்ஸ், எம்முடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் M, ரூபெல்லாவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் R. காண்டேஜினியஸ் வைரல் டிசீஸ் அஃபெக்டிங் மெயின்லி சில்ட்ரன்ஸ். இந்த MRன்னு சொல்லுவோம் இல்லையா, மீசல்ஸ் ரூபெல்லா, இதுக்கான வேக்சினேஷனும் வந்து பண்ணாக்கா அந்த சில்ட்ரன்ஸுக்கு போடுவாங்க. மீசல்ஸ் இஸ் காஸ்டு பை த மார்பிலி வைரஸ், RNA வைரஸ். ரூபெல்லா இஸ் காஸ்டு பை த ரூபெல்லா வைரஸ். இதுவும் கொஷின் கேட்பாங்க. சயின்ஸை பேஸ் பண்ணி கேட்கணுன்னா இது கேட்கலாம். மீசல்ஸ் வந்து பண்ணாக்கா மார்பிலி வைரஸ் அப்படின்ற ஒரு RNA வைரஸ்னால வருது. ரூபெல்லா அப்படின்றது ரூபெல்லா வைரஸ்னால வருது. நெக்ஸ்ட், the finance ministry include 14C under section 66 of the prevention of money laundering act. அப்போ மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 66. இதில் எதை கொண்டு வராங்க அப்படின்னாக்கா 14Cயை கொண்டு வராங்க. The finance ministry included 14C under section 66 of the prevention of money laundering act. It is authorized Indian cyber crime coordination center 14C to share and receive information from the ED under the anti-money laundering law. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மணி லாண்டரிங், அந்த மணி கையாடல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ வந்து பண்ணாக்கா அதை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கறது இது எல்லாமே வரும். ஸோ இதை வந்து பண்ணாக்கா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறது ஆக்ட் வந்து 66. அப்போது அதை வந்து பண்ணாக்கா யார் சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ED அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ED கிட்ட வந்து பண்ணாக்கா இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறதுக்காக இந்த 14CA என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பண்ணாக்கா அந்த 66 செக்ஷனோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ED கிட்ட இருந்து ஆன்டி மணி லாண்டரிங் லா, ஸோ ஆன்டி மணி, அந்த மணி லாண்டரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ரிசீவும் பண்ணிக்கலாம். அதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த 14C. அடுத்தது, த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ்ட் அட் த 6th Bay of Bengal initiative for multi-sectoral and technical cooperation BIMSTEC சம்மிட் ஹோஸ்டட் பை தாய்லாந்து. அப்போ வந்து பண்ணாக்கா பிம்ஸ்டிக் இதோடைய அப்ரிவேஷன் பார்த்துக்குங்க. பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் அண்டு டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிம்ஸ்டெக் அது பேர், சரிங்களா. ஸோ இந்த பிம்ஸ்டெக் எங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க, யார் ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்னாக்கா தாய்லாந்து. எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6th. இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பிரைம் மினிஸ்டர். தீம் ஆஃப் த ஈவெண்ட் வாஸ் பிம்ஸ்டெக் ப்ராஸ்பரஸ், ரெசிலியன்ட் அண்டு ஓப்பன். ஸோ இந்த பிம்ஸ்டெக் இருக்கு இல்லையா, இதோடைய வந்து பண்ணாக்கா அந்த தீம் என்ன அப்படின்னாக்கா ப்ராஸ்பரஸ், ரெசிலியன்ட் அண்டு ஓப்பன். இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க, சரிங்களா. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ப்ரொபோஸ்ட் 21 point ஆக்ஷன் பிளான் அட் த பிம்ஸ்டெக் சம்மிட். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த பிம்ஸ்டெக் சம்மிட்டில் எத்தனை ஆக்ஷன் பிளானை வந்து பண்ணாக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா 21 point ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. 21 point ஆக்ஷன் பிளானை யார் கொடுக்குறது, பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாரு. வேர்ல்டு ஒன்லி ரிசர்ச் சென்டர் ஆன்
மிசிடோமா. அப்போ மிசிடோமாவில் சரியா வேர்ல்டு ஒன்லி ரிசர்ச் சென்டர் ஆன் மிசிடோமா. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூடானில் இருக்குது. The world only research center on Mycedoma has been destroyed in Sudan 2-year war. இப்போ சூடானில் வந்து பண்ணாக்கா 2 இயர் வார் ஒன்று நடந்தது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிசர்ச் சென்டர் எது அப்படின்னா மிசிடோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிசிடோமா சென்டர் ஒன்று தான் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. மிசிடோமா இஸ் எ நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் காமன் அமாங் ஃபார்மர்ஸ். அப்போ இந்த மிசிடோமா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராபிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்பமண்டல டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கிட்ட பரவலாக இருக்குது அந்த மிசிடோமா அப்படின்ற வேர்டு அப்படின்னா ஃபார்மர்கிட்ட அதிகமாக இருக்குது. அடுத்தது கைலாஷ் மானோசரோவர் யாத்ரா 2025. கைலாஷ் மானோசரோவர் யாத்ரா 2025. The holy mountain Kailash and the sacred lake Manosarovar are located in திபெத். இதுவும் கொஷின் கேட்பாங்க. அந்த கைலாஷ் மவுண்டைன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா சாக்ரெட் லேக், அதாவது என்னக்கா கடவுள் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. மானோசரோவர் அந்த கடவுள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திபேத்தில் இருக்குது. அப்போ இங்கே என்ன கொஷின் கேட்பாங்க, மவுண்டைன் கைலாஷ் எங்கே இருக்குது அப்படின்னா சாக்ரெட் லேக் மானோசரோவர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா திபேத்தில் இருக்குது. மவுண்ட் கைலாஷ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஸ்பிரிச்சுவல் சென்டர் ஆஃப் த எர்த். இந்த மவுண்ட் கைலாஷ் என்னவா இது பண்ணுறாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சென்டர் ஆஃப் த எர்த்தாக கன்சிடர் பண்ணுறாங்க. வித் சட்லெஜ், பிரம்மபுத்ரா, கமாலி அண்டு இண்டஸ் ரிவர் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் இட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாஷ் மவுண்டைன்லேருந்து தான் சட்லெஜாக இருக்கட்டும், பிரம்மபுத்ராவாக இருக்கட்டும், கமலியாக இருக்கட்டும், இண்டஸ் ரிவர்ஸ் இது எல்லாமே எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, இந்த கைலாஷ் மவுண்டைன்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. இதுவும் கொஷின் கேட்பாங்க நமக்கு. A rare golden tiger has been spotted in the very famous Kaziranga National Park, Assam. Golden tiger சரியா, அந்த கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ வந்து பண்ணாக்கா அது வந்து பண்ணால் ஒரு பிக்மெண்ட்னால வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த டைகர் எங்கே வந்து பண்ணாக்கா பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்கா, அஸ்ஸாமில் இருக்குது. அப்போ இங்கே கோல்டன் டைகர் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். அப்படின்னா காசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்கலாம், அஸ்ஸாமில் இருக்குது. The Indian Navy hosted 3rd edition of the Meteorological and Oceanological Symposium, Magron 25. So இங்கே the Indian Navy hosted the 3rd edition of the Meteorological and Oceanological Symposium, Magron 25 அப்படின்னு சொல்லுவாங்க. மேகயான் அது பேர் சரிங்களா. ஸோ இங்கே வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO டே செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன் 23rd March. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா WMO டே அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் டே அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா எவ்ரி இயர் 23rd March செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2025 WMO டே தீம் அப்போ வந்து பண்ணாங்க 2025 தான் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டே வந்து பண்ணாங்க இந்த டேவுடைய தீம் என்ன அப்படின்னா க்ளோசிங் த இயர்லி வார்னிங் கேப் டுகெதர். க்ளோசிங் த இயர்லி வார்மிங் கேப் டுகெதர் இதான் இதோடைய தீமு 2025 WMOடைய டேவுடைய தீம். த நேவி ஆல்சோ ரீலான்ச்டு இட்ஸ் ப்ரொஃபஷனல் ஜேர்னல். அடுத்து the Navy also relaunched its professional journal Sagar Manthan with 10th edition being published after a decade-long gap. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாகர் மாந்தன் அப்படின்ற ஒரு அந்த 10வது எடிஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஓன் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழில்முறை இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. The WMO is specialized agency of the United Nations. அப்போ வந்து பண்ணாக்கா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொன்னோம் இல்லையா, இது யாருடைய வந்து பண்ணாக்கா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி அப்படின்னா யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. WMO
was officially established on 23rd March 1950 with headquarters located in Geneva, Switzerland. அப்போ WMO அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 23rd March 1950. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னாக்கா சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் இருக்குது. இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. பிரிக்ஸ் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் மீட்டிங் 2025 held in பிரேசிலியா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிக்ஸோடைய லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி மீட்டிங் 2025 எங்கே நடந்தது அப்படின்னாக்கா பிரேசிலியாவில் நடந்தது. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஐநாட் டே 2025ல் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா April 27. இன்டர்நேஷ்னல் ஐநாட் டே 2025 எப்போ அப்படின்னா April 27. ஸோ இன்றைக்கான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு May 1க்கான ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.